டீச்சர்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? வெள்ளையா இருக்கவன் பொய் சொல்ல மாட்டான்னு சொசைட்டி சொல்லுது. நல்லா படிக்கிறவன் சேட்டை பண்ண மாட்டான்னு ஸ்கூல் சொல்லுது. எங்க காலத்துலலாம் இப்படிலாம் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்ததே கிடையாது அப்படின்னு டீச்சர் சொல்றாங்க. வணக்கம், நான் உங்க வேணி டீச்சர். இது நீ நான் தமிழ். ஒரு டீச்சர்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸோட பார்வையில் தான் இந்த வீடியோ. இதோட பார்ட் 1 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஃப்ரீ டைமில் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. 3 பாயிண்ட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பாயிண்ட் நம்பர் 1, திட்டுங்க தனியாக கூப்பிட்டு. நீங்கள் தனியாக கூப்பிட்டு எவ்வளோ திட்டினாலும் வாங்கிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு கிளாஸ் ரூம் முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னால் கூட தாங்கிக்க மாட்டேக்கான். ஏன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? எஸ், சைக்கலாஜிக்கலாக எல்லாரும் முன்னாடியும் திட்டும்போது அவனுக்கு அது மனசில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. ஸோ திட்டுங்க, தனியாக கூப்பிட்டு திட்டுங்க. பாயிண்ட் நம்பர் 2, இந்த கலராக இருக்கவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொசைட்டியில் ஒன்று ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? அதே மாதிரி ஸ்கூலுக்குள்ள ஒன்று ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோம். நல்லா படிக்கிறவன் சேட்டை பண்ண மாட்டான் அப்படின்னு. ஃபஸ்ட்டு அந்த ஒரு தாட்டோட கிளாஸ் ரூம்குள்ளே போகவே போகாதீங்க. அதுக்காக நல்லா படிக்கிறவன் சேட்டை பண்ணுவான் அப்படின்னு நான் சொல்லலை. நல்லா படிக்கிறவனும் சேட்டை பண்ணுவான். ஸோ எதுக்கு எடுத்தாலும் கொஞ்சம் பிலோ ஆவரேஜாக இருக்கிற ஸ்டூடெண்ட்டே டார்கெட் பண்ணுறது அப்படிங்கிறத கம்மி பண்ணிட்டீங்கனாலே கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்டுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். பாயிண்ட் நம்பர் 3, ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட்டு. டீச்சர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு கொஷின். நாங்கள் படிக்கிற காலத்துலலாம் நாங்கள் எப்படி இருந்தோம் தெரியுமா? நாங்கள் படிக்கிற காலத்தில் டீச்சர்ஸ்க்கு எவ்வளோ மதிப்பு கொடுத்தோம் தெரியுமா? அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? ஸோ நீங்கள் படிக்கிற காலத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே இப்படி இல்லையா? யோசிச்சு பாருங்கள். இருந்திருக்காங்க. தொல்காப்பியரே எழுதியிருக்காரு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, அப்போவே அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க. தலை, இடை, கடை அப்படின்னு மாணாக்கரை 3 தொல்காப்பியர் பிரிச்சிருக்காரு. இதில் தலை இடையை விட்டுருங்க. இந்த கடை மாணாக்கரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்கள எருமைக்கு ஈக்குவலாக சொல்கிறாரு. ஸோ அப்போ எருமை என்ன பண்ணுது அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு நல்லா இருக்கக்கூடிய ஒரு குளத்து நீரை கலக்கி அதை கலங்கலாக்கி அந்த நீரை பருகக்கூடிய தன்மை உடையது எருமை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ எதுக்கு கடை மாணாக்கருக்கு எக்ஸாம்பிளாக இந்த எருமையை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசிரியரை கஷ்டப்படுத்தி அவங்கக்கிட்ட இருந்து பாடத்தை கற்றுக்கிறக்கூடிய குணம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா காலகட்டத்திலையுமே இந்த கடை மாணாக்கர் அப்படிங்கிறவங்க இருக்க தான் செஞ்சுருக்காங்க. ஸோ அதோட அளவு, அதாவது கஷ்டப்படுத்தக்கூடிய அளவு அப்படிங்கிறது மாறி இருக்கே தவிர அப்படிலாம் முன்னாடி மாணவர்கள் இல்லவே இல்லை அப்படின்னு நம்மளால் சொல்லிட முடியாது. ஸோ மாணவர்கள் எதிர்பார்க்குற அடுத்த விஷயம் அப்படிங்கிறது இதுதான். என்னென்னா, நல்லா படிக்கலை அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த மாணவனை நீங்கள் எந்த விதத்துலையும் தண்டிக்கக்கூடாது அப்படின்றது தான். மாணவர்களோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டாலே கண்டிப்பாக மாணவர்களுக்கு நம்மளை பிடிக்கும், நம்ம நடத்துகிற பாடத்தை பிடிக்கும், கண்டிப்பாக படிக்கவும் செய்வாங்க. அடுத்த வீடியோவில் மாணவர்களாக இருக்க தகுதி இல்லாதவர் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்கேன். அதை பார்க்கலாம். நன்றி.